Hi Genius. So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா banking abbreviations வந்து பார்க்க போறோம். Banking abbreviationsல நான் ஒரு 244 banking abbreviations வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா கவர் பண்ண போறேன். So இது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப IMF அப்படி கொடுத்துட்டாங்க அப்படினா M stands for அதாவது அதுல மட்டும் என்ன வரும் அப்படிங்கறது கேட்பாங்க. So இது நீங்க வந்து ஒரு அக்யூரேட்டா நீங்க வந்து படிச்சு வச்சிருந்தா மட்டும் தான் அங்க வந்து என்ன வரும் அப்படிங்கறத உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா abbreviations பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வேணும் அப்படினா என்னோட சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 244 abbreviationsல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 50 abbreviations நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 5 டேஸ்ல என்ன பண்ண போறோம்னா கவர் பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா ICICI எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ICICI பேங்க் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எதுக்காக இந்த பேங்க் வந்து எதுக்காக ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீண்ட கால நிதி மற்றும் முதலீடு சேவைக்காக இது என்ன பண்றாங்க அப்படின்னா இது பண்றாங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்கல்ல அவங்களுக்கு வந்து கடன் வழங்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கடன் வழங்குறாங்க. இண்டஸ்ட்ரியல்ல அதாவது தொழில் தொடங்குறதுக்கு நிறைய பேருக்கு கடன் லோன் இதெல்லாம் தேவைப்படும்ல அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ICICI அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன்ஸ் என்னது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா IDBI பேங்க்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுவும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீண்ட கால கடன் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச பண ஒத்துழைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு அப்புறம் எக்கனாமிக் growth. அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வதேச லெவல்ல யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்தந்த பேங்குக்கு வந்து பணத்தை வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் வழங்குறாங்க. அடுத்து என்னன்னா எக்கனாமிக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா growth பண்றாங்க. அதுதான் என்ன இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா நெக்ஸ்ட் IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனிஸ்ல வந்து ஷேர்ஸ் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஷேர்ஸை வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஷேர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் மார்க்கெட்ல பீப்புள்கிட்ட வந்து மணி கேதர் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஷேர்ஸை வந்து ஷேர் மார்க்கெட்ல விட்டு அது மூலியமா பணம் மக்கள்கிட்ட இருந்து திரட்டி அவங்க கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸை வந்து வித்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி LAF அப்படிங்கிறது என்னன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. RBI யூசஸ் பணவியல் கொள்கை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ. அதாவது RBI வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் வச்சு இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு அந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ இந்த மாதிரி வட்டி விகிதத்தெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கல்ல அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அதுக்கு பேர் தான் LAFன்னு சொல்றாங்க லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து லைபர் லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். ஸோ லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்னா என்னது அப்படின்னா இன்சைடு வேர்ல்டுல வந்து கடன் வழங்கக்கூடிய அதுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். அதாவது வேர்ல்டு லெவல்ல கடன் வழங்குவாங்கல்ல அந்த கடனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மும்பை இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்டுங்கிறது என்னது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே கடன் வழங்குவாங்கல்ல அதுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் மும்பை இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்டுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நபார்டு. ஸோ நபார்டு அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். வெயிட் பண்ணுங்க இது வந்து நேஷனல் பேங்க் ஆஃப்னு வரும்னு நினைக்கிறேன் நான். நேஷனல் பேங்க் ஃபார் வரும். சாரி இது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து கடன் வழங்குவாங்க. அதுதான் நபார்ட் பேங்க் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்காக. நெக்ஸ்ட் நாஸ்காம் அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப்
சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும்ல, அவங்களோட சங்கத்தை, இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும்ல, அவங்களோட தேசிய சங்கத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாஸ்காம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, டிசிஎஸ், விப்ரோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட சங்கம், அவங்க ஒரு சங்கமா இருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கே தெரியும், சீட் போடுவாங்க, நம்மளாம் சீட்டு போடுவோம்ல, அந்த இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்குக்கும் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேங்க்ல வந்து நம்ம எப்போ வேணா பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பட் இந்த என்பிஎஃப்சியில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, எப்போ வேணா பணத்தை வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ண முடியாது, குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் பண்ண முடியும். பட் மற்றபடி எல்லாமே சேம் தான், ரெண்டுமே லோன் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா, நம்ம வந்து டிமாண்ட், அதாவது நம்ம தேவைங்கிறப்ப நம்ம வந்து பேங்க்ல வந்து மணி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பட் என்பிஎஃப்சியில் வந்து என்ன பண்றது அப்படி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நெஃப்ட். ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். அதாவது நெட் பேங்கிங் வழியா நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னதான் நெஃப்ட். மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெஃப்ட்னு கேட்டால் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தேசிய பங்கு சந்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்துக்கலாம், வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னா 90 டேஸ்க்கு மேலேயும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து திரும்ப வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 30 டேஸ்க்குள்ள அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டாவது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பே பண்ணிருக்கணும். ஸோ 90 டேஸ் ஆகியும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா, பிரின்சிபலும் அவங்க பே பண்ணால இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணல அப்படின்னா அந்த அசட் என்னவோ மாத்திடுவாங்க அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாத்திடுவாங்க. நெக்ஸ்ட் ஓஎம்ஓ. ஓஎம்ஓ அப்படிங்கிறது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் மார்க்கெட்ல என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இப்போ எப்படி நெஃப்ட் வந்து நம்ம வந்து நெட் பேங்கிங்ல வந்து நெஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆர்டிஜிஎஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அபவ் 2 lakhsக்கு மேல சடனா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிஜிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி, செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். ஒரு பர்டிகுலர் செக்டரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு குரூப்பா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவாங்க. அவங்களே மணியை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா லோனா கொடுத்து அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸோ இதில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சிட்பி. சிட்பினா என்னது அப்படின்னா ஸோ எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில்கள் இருக்கும்ல, அவங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் சிட்பின்னு சொல்றோம். சிட்பிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்னது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜவுளி வியாபாரமே எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நமக்கு ரீட்டெயிலாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக எடுக்கிற இடத்துல ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்ல, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், MFI மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கம்மியாக ஒரு இன்கம் வரக்கூடிய குரூப்புக்கு மணி ஹெல்ப் பண்ணுற அமைப்புக்கு பேர் தான் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து IFI இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு மணி ஹெல்ப் பண்ணுற அமைப்புக்கு பேர் தான் என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா FSR ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ RBI வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இயர்லி ட்வைஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் GDP growth எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா MFSS மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் சிஸ்டம். மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் சிஸ்டம்ங்கிறது என்னது அப்படின்னா NSE வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அது வழியா நம்ம ஃபண்ட்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக சேல் பண்ணிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் சிஸ்டம்.
நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா FRA ஃபினான்ஷியல் ரெட்ரஸல் ஏஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் ரெட்ரஸல் ஏஜென்சிங்கிறது என்னது அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பேங்க் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ரெட்ரஸல் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து FSLRC ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். இது என்னது அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியல் செக்டரில் லெஜிஸ்லேட்டிவ்ல நிறைய வந்து ஒரு கட்டமைப்பு ஃபினான்ஷியல் செக்டர்னா இப்படி தான் இருக்கணும், இதோட நார்ம்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதை திருத்தி எழுதக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா IPR இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா நம்ம ஏதாவது ஒரு நியூ இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணணும். அதை வந்து வேற யாரும் காப்பி பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிவு பண்ணுவாங்க. AIIB ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ங்கிறது என்னது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய கடன் வழங்குவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஏசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வழங்கக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் என்னன்னா நார்மல் ஃபண்ட்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போ வேணுமானாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம். அதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னா நம்ம ஒரு மந்த்லி ஒரு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பென்ஷனாக நம்ம பின்காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பென்ஷனாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட் EDFC ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்னா என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பஞ்சாப் வரையும் ஒரு நியூ காரிடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைக்கிறதுக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு பேர் தான் ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் OCAS ஆன்லைன் கஸ்டமர் அக்யூசிஷன் சொல்யூஷன். ஸோ ஆன்லைன் வழியாக நம்ம என்ன பண்ணுற வழியாக கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஆன்லைன் கஸ்டமர் அக்யூசிஷன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் SDR ஸ்ட்ராட்டஜிக் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். அப்படின்னா டெப்டை வந்து என்ன பண்ணாம ரீபே பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களோட கடனை வந்து பங்கா மாற்றி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ கடனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி பே பண்ண முடியாமல் இருக்கும்ல, அவங்களுடைய நிறுவனத்தோட பங்குகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இவங்க போட்டு செஞ்சு அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் RSOC ரேபிட் சர்வே ஆன் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸோட சர்வே எடுக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ரேபிட் சர்வே ஆன் சில்ட்ரன்ஸ். FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து SECC சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ். ஸோ அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ். நெக்ஸ்ட் வந்து PPI ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஏர்லியராகவே என்ன பண்ணக்கூடிய பே பண்ணக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் OLP ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல். ஆன்லைன் வழியாக நம்ம வந்து நிறைய நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல். நெக்ஸ்ட் UCT அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபரில் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் எதுக்கு வேணால் நம்ம வந்து மணி வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே இல்லாமல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே அதுக்கு பேர் அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து AEOI ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது மணி லாண்ட்ரிங் பிளாக் மணிலாம் என்ன பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு பேர் தான் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் FATCA ஃபாரின் அக்கவுண்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். ஸோ அமெரிக்கன்ஸ்லாம் ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறதை எஸ்கேப் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஃபாரின் அக்கவுண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய அமெரிக்கன்ல வந்து நிறைய வேறு கண்ட்ரியில் நிறைய ப்ராப்பர்ட்டியை வச்சு டேக்ஸ் பே பண்ணுறதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து தப்பிக்காமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ஃபாரின் அக்கவுண்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். ஃபாரின் அக்கவுண்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து NGN
நியூ ஜென்ரேஷன் நெட்வொர்க். ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்சில் நியூ சேஞ்சஸ்லாம் கொண்டு வரதுக்கு பேர் தான் நியூ ஜென்ரேஷன் நெட்வொர்க். நெக்ஸ்ட் யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூபிஐங்கிறது உங்களுக்கு தெரியும், மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் NUUP, நேஷனல் யூனிஃபைட் USSD பிளாட்ஃபார்ம். யூபிஐ சர்வீஸை அணுகக்கூடிய ஒரு தளத்துக்கு பேர் தான் நேஷனல் யூனிஃபைட் USSD பிளாட்ஃபார்ம். ஸோ நேஷனல் யூனிஃபைட் USSD பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் AEPS, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ மணி சென்ட் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் BACS, பேங்கர்ஸ் ஆட்டோமேட்டட் கிளியரிங் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரானிக்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பேங்கர்ஸ் ஆட்டோமேட்டட் கிளியரிங் சிஸ்டம். ஸோ பேங்கர்ஸ் ஆட்டோமேட்டட் கிளியரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா CDR, கார்ப்பரேட் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ டெப்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது, அதான் கார்ப்பரேட் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். நிறையா கம்பெனியால் டெப்ட்டை வந்து கொடுக்க முடியாத நிலைமையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் CNP, கார்டு நாட் ப்ரெசென்ட். ஸோ ஃபிசிக்கல் நாட் ப்ரெசென்ட். ஃபிசிக்கல் கார்டு வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்காது.